கயாங் ஜீனிக்கு ஒரு கிளிப்பை வாங்கி கொடுத்துட்டு அவளோட முதல் ஆசையை சொல்லியிருப்பா. அதோட தான் முடிஞ்சுச்சு. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 90 வாய்ஸ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜீனி அந்த கிளிப்பை வாங்கிட்டு 2 பேரும் நடந்து போறாங்க. அப்ப கயாங் கேக்குறா, எப்படி உன்னை வந்து ரொம்ப பிரபலமான ஜீனின்னு சொல்றாங்க? அதுவா, நான் வந்து கடவுளையே எதிர்த்து பேசுனேன், அதனாலதான் என்னை எல்லாரும் அப்படி எதுக்காக நீ அவரை போய் எதிர்த்து பேசு? மனுஷங்க முன்னாடி போய் என்னைய தலை குனிய சொன்னாரு, அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தான் என்னை தூக்கி விளக்குல அடைச்சிட்டாரு அப்படின்னு ஜீனி சொல்லுது. அந்நேரம் கயாங் இருந்துட்டு கீழே 1000 யுவான் கிடக்குது அப்படி சொல்லி ஜீனி டக்குன்னு குனிஞ்சு பாக்குது. பார்த்தா அங்க எதுவுமே இல்ல. அப்படியே ஜீனி சமாளிக்குது ஷூவை கெட்டுற மாதிரி. சரி சரி, நல்லா கெட்டு கெட்டு, இப்படித்தானே எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கயாங் சொல்றா. இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி ஒரு ஆள் கயாங்க கூப்பிடுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த சேல்ஸ் உமன் தான். என்னோட வண்டி ரிப்பேரா இருக்கு, சூப்பர் மார்க்கெட்ல லீவு கிடைச்சோடனே என்னோட வண்டியை கொண்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போயிடுறாங்க. பின்னாடி திரும்பி பார்த்தா அந்த கிளர்க்கு பொண்ணு வரா போனை யூஸ் பண்ணிட்டு. நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல ஒன்னா படிச்சோம், இவளுக்கு என்னைய பார்த்து கொஞ்சம் பொறாமன்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கயாங் சொல்லிட்டு இருக்கா. அப்ப அவங்க 2வது ஆளையும் சூஸ் பண்ணிட்டாங்க. இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி இருந்து ஒரு நாய் குலைக்குது. கயாங்க பார்த்து ரொம்ப குலைச்சிக்கிட்டே இருக்கு. அப்ப ஜீனி சொல்றான், இதுதான் என்னோட 3வது ஆளு அப்படிங்கிறான். அது எப்படி நீ நாயெல்லாம் சேர்ப்ப, இதுல மனுஷங்களை மட்டும் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா கயாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ 5 ஜீவன்கள் தானே சொன்ன, மனுஷங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா சொல்லல, அதனால நான் இதையும் 3வது ஆளா எடுத்துக்குவேன். சரி ஓகே, அது உன்னோட விருப்பம் அப்படின்னு சொல்லி நாயை 3வது ஆளா சூஸ் பண்றாங்க. இவங்க இப்படி பேசி நடந்து போயிட்டு இருக்கும் போதே பின்னாடி வண்டியில ஜாக் வரான். இவனை போன எபிசோட்ல நான் ஜாக்குன்னு சொல்லியிருக்கேன். அவன் வந்து கயாங்கிட்ட கேட்கறான், லிஃப்ட் கொடுக்கவா நானு, வாங்க அப்படின்னு சொல்லி. இல்ல, நான் இங்க ஒரு ஆளை பார்க்க போயிட்டு இருக்கேன், நீ கிளம்பு அப்படி சொல்லி அவனை அனுப்பி வச்சிடறா. அப்புறம் ஜீனி கிட்ட சொல்றான், இவன் தான் நம்மளோட 4வது ஆளு, சாப்பாட்டியோட பையன். ஓ அப்படியா, சரி ஓகே, இவனுக்கு தெரியாதா உன்னாலதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஊர்ல இருக்க எல்லாத்துக்குமே என்னை பத்தி ரொம்ப நல்லாவே தெரியும், பட் ஆனா இவனை பத்தி எனக்கு என்ன தெரியுங்கிறது அவனுக்கு தான் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிர் வச்ச மாதிரி பேசுறா. பின்னாடி பார்த்தா ஒரு யூடியூபர் வந்து வீடியோ எடுத்துட்டே வரான். இவன் தான் நம்மளோட 5வது ஆளு அப்படின்னு சொன்னான். அவன் கேட்கறான், என்ன நேரத்துல வாக்கிங் போறீங்களா அப்படின்னு கேட்கையும், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்ன யூடியூப் சேனல் நல்லா போதா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா அப்படிங்க. எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து வேகமா ஓடிட்டான் அவளை பார்த்து பயந்து. இவன் தான் யூடியூபர், அவன் ஒய்ஃபோட சேர்ந்து இந்த இடத்துல யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு இருக்கான். இவன் தான் நம்மளோட 5வது ஆளு அப்படின்னு சொல்லி 5 பேரை சூஸ் பண்ணிட்டாங்க, கயாங்கோ ஜீனியும் சேர்ந்து. அப்படியே பார்த்தா ஒரு பொண்ணு நிறைய தங்க பொருளா இருக்கு, அதுக்கு நடுவில் உட்காந்து அழகா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னன்னு பார்த்தா அவ பாக்குறதுக்கு கயாங் மாதிரியே இருக்கா. கயாங் தூக்கத்துல இருந்திருப்பா போல, டக்குன்னு எந்திரிச்சு பாக்குறா. இது எல்லாமே அவளோட கனவு தான். அந்த கனவுல வர பொண்ணு எப்படி சிரிச்சாலோ அதே மாதிரி இவ்வளவு சிரிக்க ட்ரை பண்றா. மறுநாள் ஜீனி உட்காந்து சகீத் கிட்ட புலம்பிட்டு இருக்கா. என்னடா இவன் இந்த வட்டம் கூட மத்தவங்களுக்காக ஆசையை கேட்கறா, இந்த வருஷமும் எனக்கு போச்சா அப்படின்ட்டு. இவ சரியான ஒரு சைக்கோபாத்தா இருப்பா போல அப்படின்றான். சைக்கோபாத்தா? அவங்கள போய் சைக்கோபாத்துன்னு சொல்றீங்க, அவங்க எவ்வளவு தெளிவா மத்தவங்களுக்காக ஆசையை கேட்டிருக்காங்க, அவங்களாம் ஒன்றும் சைக்கோபாத் கிடையாதுன்னு சகித் சொல்லையும் ஜீனி உட்காந்து அழுகுது, தவிர நான் என்னடா பண்ண போறேன் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஜீனியா ஒன்று சொல்லுது, சரி ஓகே, இன்னும் ஒரு 80 வருஷம் வாழ்வா, நான் அடுத்த வட்டம் அவளை பாத்துக்கிறேன், இப்ப நான் அவளை விட்டு தள்ளி நிக்கிறது தான் நல்ல விஷயம், எனக்கு அவகிட்ட இருந்து நான் மறைஞ்சு போறேன் அப்படின்னு ஜீனி சொல்லுது. சரி, எங்கதான் போய் நீங்க மறைய போறீங்க அப்படின்னு கேட்கையும், ஆகாயத்துக்கு மேல கடவுள்கிட்ட போய் நான் மறைஞ்சுக்குவேன் அப்படி சொல்லிட்டு ஜீனி கிளம்பிடுச்சு. வீட்டுக்கு போய் பறக்கிற கம்பளத்தை எடுத்துட்டு வருது ஜீனி. அப்ப அவங்க பாட்டி கேக்குறாங்க, சாப்பிடுறியாப்பா அப்படின்னு கேட்கையும் சட்டியோட தூக்கிட்டு அங்கிருந்து ஜீனி ஓடிடுச்சு. என்னடான்னு பார்த்தா கடலுக்கு மேல பறந்துட்டு இருக்கு. 2 நாட்டுக்கும் நடுவுல பறக்குது போல. என்னடா இது வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்க ராணுவ வீரர்கள்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க 2 பேரு. இது என்னன்னே தெரியல, அடையாளம் தெரியாத அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல வேற சொல்லிட்டு இருக்காங்க. இங்க என்ன பறக்குதுன்னே தெரியல, ஆனா ஒருத்தன் அது மேல உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் கயாங்க அவ போன்ல பாத்துட்டு இருக்கா. பார்த்தா ஜீனி கயாங்க்கு முன்னாடி தான் நிக்குது. அது என்னன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன், அது நீதானே? ஆமா, அது நான் தான். தனியா யோசிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு, அதான் போனேன். தனியா யோசிக்கிறதுக்கும் உனக்கு அந்த இடம் தான் கிடைச்சிச்சா? ஏன் வீட்டுல உட்காந்துலாம் யோசிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவ திட்டுறா. இவன் இந்த மாதிரி திட்டிட்டு இருக்கா. அங்க இருந்து சகித் வந்துட்டு, உங்க கடையில வேலைக்கு ஆள் தேவைன்னு கேட்டிருந்தீங்க, நான் தான் அந்த பையன் அப்படின்னு சொல்றா. பார்த்தா ஜீனி அங்க நிக்கிறான். என்னடா இவர் மறைஞ்சு போறேன்னு சொல்லிட்டு இவ கூட இங்கேயே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சகித் பார்த்துட்டு இருக்கான். ஜீனி சைகை காட்டுது, எனக்கு தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காத அப்படிங்கிற மாதிரி. ஆனா அவங்க 2 பேரும் பேசுறத கயாங் வந்து கண்டுபிடிச்சிட்டா. 2 பேரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்களா, உங்க 2 பேத்துக்கு பழக்கம் இருக்கா அப்படின்னு கேக்குறா. இல்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்க வந்து எஸ் ஆகி ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க. ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன என்ன அவங்க கிட்ட இருந்து மறைய போறேன்னு சொல்லிட்டு மத்தியானத்துக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க, இதான் நீங்க மறையிற லட்சணமா அப்படின்னு சொல்லிட்டு சகித் சொல்றான். உடனே அவன் இருந்துட்டு, எனக்கும் கீகையாவுக்கும் என்ன வித்தியாசங்கிறத கண்டுபிடிக்கணும்.
அவ ஏன் மத்தவங்களுக்காகவே எல்லாத்தையும் பண்றா அப்படிங்கிறத நான் போய் பார்த்துட்டு வரேன். அவளோட முன் ஜென்மத்துக்கு போய் பார்க்கலான்னு சீனி கிளம்பிருச்சு. ஒரு ஜென்மத்துல எப்படி இருக்கான்னா, இந்த நாட்டுக்கெல்லாம் அகென்ஸ்டா போராட்டம் பண்ணுவாங்கல்ல, அவங்கள்ல ஒரு ஆள் மாரி ஒளிஞ்சு இது பண்ணிருக்கா. அங்க நடக்கிற ஃபைட்ல ஜீனிய வேற சுடுறாய்ங்க. ஜீனிக்கு அப்படியே வலிக்குது. "டேய் வலிக்குதுடா, அவகிட்ட 2 வார்த்தை பேச விடுங்கடா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்க இருக்கிற யாருமே கேட்காம சுட்டுட்டே இருக்காங்க. அந்த புல்லட்லாம் மறுபடியும் அவங்க மேல படுற மாரியே இருக்கு. அதுக்கப்புறம் கயாங் சொல்றா, "ரொம்ப தேங்க்ஸ். ஆனா நீங்க பேச வந்தத இப்ப நம்மளால பேச முடியாது. அடுத்த ஜென்மம்னு இருந்தா ஒண்ணு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டா மறுபடியும். இவன் கயாங் நான் உன்கிட்ட கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு ஓடுறான். பார்த்தா மறுபடியும் அவைங்க போலீஸ்காரங்கலாம் வந்து சுட்டுட்டே இருக்காய்ங்க. கடுப்பாயி ஜீனி அங்கிருந்து அடுத்த ஜென்மத்துக்கு மாறி போகுது. அடுத்த ஜென்மத்துல ராஜாக்கு நியூஸ் கொண்டு வர ஆளா இருக்கா. அங்க வந்து நியூஸ் கொண்டு வந்திருக்கான்னு சொல்லிட்டு அங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க ராஜ்யசபையில. ஆனா இவன் உட்கார்ந்து கயாங் கயாங்னு கூப்பிட்டுட்டே இருக்கா. எங்க இருந்தோ எல்லாத்துக்கும் சத்தம் கேக்குது. ஆனா ஆள் எங்க இருக்கான்னு மட்டும் தெரியவே இல்ல. அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போதே தலையில இருக்க கிளிப்பை கழட்டிட்டு ராஜா முன்னாடி வரையும், "டேய் யார்ரா நீ, மனுஷனா இல்ல வேற எதுவுமாடா? பாக்குறதுக்கே ஆள் ரொம்ப வினோதமா இருக்கான். இவனை கைது பண்ணி தலையை வெட்டிருங்க" அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரு. அதனால தலையை வெட்டுறதுக்கு கொண்டு போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இங்க நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. பழங்காலத்து இதெல்லாம் கயாங் கேட்டுட்டு இருந்திருப்பா போல. அதுல சொல்றாங்க, ராஜா காலத்துல ஏதோ தலையை வெட்டப்பட்ட ஒரு உயிரினம் 3 நாள் வரை உயிரோட இருந்து அதுக்கப்புறம் அங்க இருந்து எங்கேயோ மறைஞ்சு போயிருச்சு அப்படின்றாங்க. என்னடான்னு பார்த்தா இந்த பக்கம் ஜீனி தலை தனியா முண்டம் தனியா வந்து கயாங் சொல்றா, ஆசையை சொல்லு. சொன்னதுக்கு அப்புறம் நிறைவேத்தாம தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. ஒழுங்கா நான் சொன்ன வேலையை செய்யற வேலையை பாரு அப்படின்றா. உடனே ஜீனி சொல்லுது, அவங்க ஆளுக்கு ஆசை தூண்டும் போதுதான் நான் அந்த விளக்கு கண்ணுல தென்படும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு போய் நான் அதை நிறைவேற்றி வைப்பேன். விளக்கு தெரியும் போது தான் நான் போய் ஆசையை நிறைவேற்ற முடியும். சும்மாலாம் போய் எதுவும் பண்ணிட முடியாது. சரி, அதெல்லாம் ஓகே. இவங்களோட ஆசையை நிறைவேத்துறதுனால வேற ஏதாவது மாறிடுமா? அது மாறாம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கயாங் கேக்குறா. அப்ப ஜீனி சொல்லுது, ஒரு பேனா இருக்கு. அந்த பேனாவால எழுதுனா எதுவுமே மாறாது. அவங்க கேட்டது மட்டும் தான் மாறும். அந்த பேனாவை நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு அந்த பேனாவை எடுக்கிறதுக்கு எதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம்? கடைக்கு தானே போகணும். அந்த பேனா எங்க இருக்குன்னு கயாங் கேக்குறா. வெயிட் பண்ணி ஒருத்தன் வருவான் அப்படின்னு சொல்லி ஏஞ்சல் வருது. ஏன் இவர்தான் அந்த பில்டிங்கோட ஓனர். இவர்கிட்ட எதுவும் பர்மிஷன் எங்களுக்குள்ள தேவையில்ல. சரி, இறக புடுங்கினோடனே எடுத்துட்டு ஓடிடு சரியா அப்படின்றான். என்னன்னு சொல்றா புரியவே இல்லை கயாங்க்கு. ஜீனி அங்க இருந்து கயாங்க மாடியில இருந்து தள்ளி விட்டுறான். அவ கீழே விழுகிறா. ஏஞ்சலும் பின்னாடியே போய் கீழே விழுந்து அப்பதான் ஏஞ்சலுக்கு ரெக்க வருது. அதை வச்சு கயாங்க காப்பாத்தி நிப்பாட்டினதுக்கு அப்புறம், கொஞ்சம் வலிக்கும், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சலோட ரெக்கையில இருந்து ஒரு ரெக்கையை பிடிங்கிட்டு ஓடி. உடனே ஏஞ்சல் சொல்லுது, போன வட்டமும் இப்படிதான் இவன் ரெக்கையை பிடுங்கினா என்ன பண்ணான்னு தெரியல. இந்த வட்டமும் இவன் இதையே தான் பண்றான், லூசு பையன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு திரும்பி பார்த்தா ஜீனி அங்க நிக்குது. என்ன சகோதரா, ரொம்ப வருஷம் ஆச்சு நம்ம பார்த்து, நீ தானே என்னை விளக்கலாட. நீ நினைக்கிற விஷயம்லாம் நடக்காது. போய் வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜீனி அங்க இருந்து போயிரு. கயாங் அந்த ரெக்கையை எடுத்துட்டு போய் வீட்ல எழுதி பார்க்கறா. ஏதோ ஒண்ணு தப்பா எழுதுறா. பார்த்தா அது ஆட்டோமேட்டிக்கா மாறுது. இந்த இறகு ரொம்பவே உண்மையா தான் இருக்கு அப்படின்றா. அப்ப அவங்க பாட்டி ஸ்ட்ராபெர்ரிஸ்லாம் கொண்டு வராங்க. கயாங் பார்த்துட்டு, பாட்டி நான் உங்களோட பலவீனம் கிடையாதுல்ல, நான் தானே உங்க பலம் அப்படின்னு. ரொம்ப புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சா இவ்வளவு முட்டாத்தனமா இருக்கே, இதை தான் நான் முதல்ல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி போயிடுறாங்க. அப்படியே இங்க சூப்பர் மார்க்கெட்ல காமிக்கிறாங்க. சேல்ஸ் உமனை மேனேஜர் உட்காந்து திட்டிட்டு இருக்காங்க. எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், கொஞ்சம் மேக்கப் போட்டு நல்லா வாங்கணும், எப்ப பார்த்தாலும் சொங்கித்தனமாவே வந்துட்டு இருக்கீங்கன்னு திட்டுறாங்க. போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லியும் அவங்களும் ஸ்டோரேஜ் ரூம்ல போய் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அந்நேரம் நம்ம ஜீனியோட விளக்கு அவங்க கண்ணில் படுது. அதை தேய்ச்சோடனே நம்ம ஜீனி அப்படியே முன்னாடி அந்த விளக்கை தேய்ச்சோடனே ஜீனி வெளியே வந்து, சரி கேளு, உன்னோட 3 ஆசை என்னன்னு கேளு, நான் அதை நிறைவேற்றி வைக்கிறேன். இறந்தவங்கள திருப்பி கொண்டு வர முடியாது, எதிர்காலத்துக்கு என்னால கொண்டு போக முடியாது, மத்தபடி நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன், கேளு அப்படின்னு சொல்லியும் அவங்க சொல்றாங்க. நான் 20 வருஷமா அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனா வெறும் பார்ட் டைம் ஒர்க்கரா தான் இருக்கேன். அவளை விட நான் மேல போகணும். என்னைய வந்து இந்த பிரான்ச் மேனேஜர் ஆக்கிரு அப்படின்னு சொல்லி அவனும் விஷயம் நிறைவேற்றிடுறான். பார்த்தா சேல்ஸ்மேன் பிரான்ச் மேனேஜர் ஆயிட்டாங்க. அங்க மீட்டிங் போயிட்டு இருக்கு. அங்க அவ வர்றா. வந்து அசிஸ்டன்ட் மேனேஜரை பார்த்து, போய் ஒழுங்கா அந்த வேலையை பாரு அப்படின்னு. நான் எதுக்கு இதை பார்க்கணும், நான் சொல்றதை மட்டும் செய்ய, நான் உன்னை விட பெரிய அதிகாரி அப்படின்னு சொல்லி அவளை மிரட்டிக்கிட்டு இருக்கா. அந்த மாதிரி அசிஸ்டன்ட் மேனேஜரை சொல்லிட்டு இருக்கும் போல அங்க இருக்கவங்க எல்லாம் காசிப் பண்றாங்க. ஒரே நாள் நைட்ல இது எப்படி இவளுக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அந்த சேல்ஸ் ஆண்டி அப்படியே வர்றாங்க. பார்த்தா கயாங் அங்கதான் இருக்கா. உங்க வண்டிக்கு ஏதோ ஆயில் மாத்தணும்னு சொன்னீங்க, எப்ப வரீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல, நான் வண்டியவே மாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா போயிட்டா அவ. உடனே கயாங் சொல்றா, ஐயோ இதனால என்னோட ஒரு கஸ்டமரை இழப்பேன்னு நினைக்கவே இல்ல. நீ சொல்ற இப்ப தெரியுதா மனுஷங்க எவ்வளவு சுயநலவாதி அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அதெல்லாம் விடு. என் கூட இப்ப நீ வரத அவங்க உன்னை கண்டுபிடிச்சிட மாட்டாங்களா? அதெல்லாம் இல்ல, நான் அவங்களுக்கு வெறும் ஒளியா தான் தெரிவேன், மத்தபடி எதுவும் தெரிய மாட்டேன் அப்படின்றான். ஓ அப்படியா? மின்சி கூட உன்ன மாதிரி தான் கோட்டை மாட்டிட்டு டாக்டர்னு சொல்லிட்டு சுத்துறா அவ. அப்படி யார் அந்த மின்சி, எப்ப பார்த்தாலும் மின்சி மின்சின்றானே, யாருன்னே சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறான் ஜீனி. கயாங்கோட ஸ்கூல் டேஸை காட்டுறாங்க. இந்த முன்னாடி இருக்கால இந்த பொண்ணு தான் மின்ஷியா. அவளை வந்து ஸ்கூல்ல இருக்க மத்த பொண்ணுங்க புலி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கயாங் தான் அவளை அங்க இருந்து காப்பாத்துறா. அதுக்கப்புறம் தான் 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருப்பாங்க. அப்பையில இருந்து இப்ப வரைக்கும்
கயாங்க்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்டு மின்ஷி மட்டும்தான். இந்த பக்கம் பார்த்தா ஏஞ்சலையும் ஈகிளையும் காமிக்கிறாங்க. ஈகிள்கிட்ட கேட்குறாங்க அவன் இப்போ எந்த நிலமையில இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பண்ணுறான்னு பார்த்தா இந்த பக்கம் ஜீனி உட்காந்து சின்ன பசங்களோட கேம் விளாண்டுட்டு இருக்கு. அந்நேரம் ஒருத்தன் அவனோட சிகரெட் தூக்கி அவங்க பக்கத்தில் போடுறான். அதனால கோவப்பட்ட ஜீனி என்ன பண்ணுதுன்னா சகீத்தை கூப்பிட்டு அவனை கொஞ்சம் பயமுறுத்த சொல்லுது. சகீத் அப்படியே ஒரு ஜாகுவாரா மாறிடான். அதை பார்த்து அவனும் பயந்து போயிடறான். ஊர்ல இருக்க எல்லாரும் ஜாகுவாரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா சகீத் எலிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கான். எதுக்குடா இவன் இதுகளோட பேச்சுவார்த்தை நடத்துறான்னு பார்த்தா கயாங்க பத்தி டீட்டெயில் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கான் போல. தான் ஜீனி கிட்ட சொல்றான் இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இந்த கராஜ்லாம் வந்து ஒரு சைடு பிஸ்னஸ் தான். பட் ஆனால் அவங்களோட மெயின் பிஸ்னஸே வேற. அதை வச்சுதான் இவங்க இவ்வளோ காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷேர் மார்க்கெட்டை தான் அவளோட மெயின் பிஸ்னஸா வச்சு பண்ணிட்டு இருக்கா. நைட் நைட்டு யாருக்குமே தெரியாம இந்த டீட்டெயில் தான் சொல்லிட்டு அது போக அவங்க 4ஆம் தேதி 14ஆம் தேதி 24ஆம் தேதி இதெல்லாம் வந்து ஒர்க் ஷாப்பை லீவ் விட்டுருவாங்க. 4ஆம் தேதி ஹைக்கிங் போறாங்க. 14ஆம் தேதி ஸ்கூபா டைவிங் போறாங்க. அப்புறம் 24ஆம் தேதி ஒர்க் ஷாப் போறாங்க. அப்புறம் புதன்கிழமை ஃப்ரெண்டோட சாப்பிட போறாங்க. ஓ இதைத்தான் அவ சொன்னாளா? 4னா மரணமா அப்ப? அவ இப்பதான் எனக்கு புரியுது அவ என்ன நினைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பாட்டி இறந்ததுக்கு அப்புறம் இவன் உயிரோட இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் பண்றா. இயற்கையான மரணமா இருக்குன்னு இவன் நினைச்சிருக்கா. இவ சரியான சைக்கோபாத் தான். நான் நினைச்சதை விட இவ ரொம்ப பயங்கரமா இருக்கா. என்ன எஜமானரே சொல்றீங்க? அவங்க இதை நினைச்சுதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா? அப்ப அவங்க பாட்டியை தான் நம்ம சாக விடாம பாத்துக்கணுமா அப்படின்னு சொல்றான். ஆமாடா அவங்க பாட்டியை தான் நம்ம ரொம்ப பத்திரமா பாத்துக்கணும் அப்படின்னு சகித் சொல்லையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தும்முனா போதும் குனிஞ்சா போதும் நிமிந்தா போதும் பாட்டி நான் ஹெல்ப் பண்ணவா அப்படின்னு போய் ஜீனி வந்து பாட்டியை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாட்டி சொல்றாங்க என் பேத்தி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அதுக்கு தானே நீ என்கிட்ட ஐஸ் வைக்கிற. தெரிஞ்சிருச்சா பாட்டி உங்களுக்கும்? ஆமா. பாட்டி கூட வெள்ளைப்பூடு இடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஐயோ இது போகன்னா அறுவடை வேற பண்ணணுமா அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. அங்க பார்த்தா வயல்ல உட்காந்து ஜீனி தான் அறுவடை பண்ணிட்டு இருக்கு. அந்நேரம் நம்ம எஜமான பாட்டி சாகிறதுக்கு முன்னாடி நம்ம எஜமானர் செத்துருவா போல அப்படின்னு சொல்லிட்டு சகித் அங்கேருந்து வரான் ஸ்நாக்ஸை கொண்டுட்டு. என்னோட புது எஜமா என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்கப்பா. இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பார்த்துருக்கோமான்னு கேட்டாங்க. நீ அதுக்கு என்ன சொன்ன சகீத்? இல்ல நான் எதுவும் சொல்லல. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்துருக்கேனா? நமக்கு 2 பேத்துக்கும் தொடர்பு இருக்கா? நான் இந்த முன்ஜென்மத்துல நான் எப்படி செத்து போனேன் அப்படிங்கிறதெல்லாம் அவங்க கேட்டாங்க. அப்ப அவளுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? அவங்களுக்குலாம் எதுவும் ஞாபகம் இல்ல. என்னைய சொல்ல சொன்னாங்க. நீ சொல்லிட்டியா? இல்ல சொல்லல. அவளுக்கு மட்டும் அவ எப்படி செத்தாங்கிறது எப்பயுமே தெரியவே கூடாது. அப்படின்னு ஜீனி சொல்லிட்டு இருக்கு. சகீத் இருந்துட்டு அவ எதுக்கு செத்தாங்கிறத அவகிட்ட எப்பயுமே நீ சொல்லிராத அப்படின்னு ஜீனி பேசிட்டு இருக்கும்போதே பின்னாடி கயாங் வந்து நிக்கிறா. 983 வருஷமா அவளால தான் நான் அந்த விளக்குக்குள்ள அடைஞ்சிருந்தேன். இந்த வட்டமும் அவளுக்கு தெரியக்கூடாது. மத்தவங்களுக்காக அவ எல்லா விஷயம் கேட்டதுனால தான் நான் போய் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு அவளுக்கு எக்காரணத்துக்கு மட்டும் நீ சொல்லிராத அப்படின்னு சகித்திட்ட சொல்லையும் சகித் சொல்றான் நான் சொல்ல மாட்டேன் நீங்களே தான் சொல்லிட்டீங்க அப்படின்னு பார்த்தா பின்னாடி கயாங் நிக்கிறா. அவ டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஓடிட்டா. ஐயோ இவளுக்கு தெரிஞ்சு போச்சே அப்படின்னு சொல்லி ஜீனி புலம்புது. ஐயோ இது எல்லாத்தையும் அவ கேட்டுட்டாளே அப்படின்னு சொல்லி சரி கயாங் நீ எங்க இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பின்னாடி ஜீனி பின்னாடியே போகுது. பார்த்தா 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கயாங் நீ இவ்வளவு நாள் மாத்திரை சாப்பிட்றியா? அதெல்லாம் சாப்பிட்டா உனக்கு சரியா போயிருமா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பாட்டிக்காக தான் நான் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஏன் நான் மாத்திரை சாப்பிட்டு சரியா போயிருச்சுன்னா அந்த வலியெல்லாம் எனக்கு வந்து நான் அதனாலேயே செத்து போகணும்னு நீ நினைக்கிறியா? எதனால நீ இப்படிலாம் நினைக்கிற? நீ சாத்தான்ங்கிறதுனாலயா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சரி ஓகே உனக்கு இங்கெல்லாம் வர பிடிக்கல அப்படின்னா உனக்கு எங்க தான் போக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவ திரும்பி ஒரு உயரமான பில்டிங்கை பாக்குறா. சரி ஓகே இந்த வாட்டி என்னை தள்ளி விட மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி ஜீனி வந்து கயாங் அப்படியே அந்த உயரமான பில்டிங் கூட்டிட்டு போய் அங்க இருக்கிற இடத்தெல்லாம் பாக்குறாங்க. அப்ப கயாங் சொல்றா எனக்கு இருட்டு தான் ரொம்ப பிடிக்கும். சரி இதெல்லாம் உனக்காக தான் அப்படி சொல்லிட்டு அவளுக்காக அந்த இடத்தையே அப்படியே ஜீனி இருட்டாக்கிடுது. உடனே அவ அவனை பாக்குறா. குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. என்னடா இவன் நம்மளே பாக்குறா என்னன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பை வச்சு அவன் மூஞ்ச பார்த்தா அப்படியே பார்த்துட்டு பண்ணு அப்படின்ற. என்ன பண்ணணும் அப்படின்னு அவன் கேக்குறான். உடனே அவளுக்கு மின்சி சொன்னது ஞாபகம் வருது. ஒரு பையன் நட்சத்திரத்தை பாருன்னு சொன்னானா அது வந்து கிஸ் பண்றதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இவ போய் அவனை கிஸ் பண்றா. இதுக்குதான் இந்த மனுஷங்களாம் இவ்வளவு பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி உணர்ச்சியே இல்லாம அவ நடந்துக்கிறா. உடனே ஜீனி இருந்துட்டு இப்ப நான் கிஸ் பண்ற பாரு சொல்லிட்டு 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. பாய் guys.